அது திருமணத்தை தாங்கி நிலைநிறுத்தும் நல்ல குணங்கள் தான். அழகெல்லாம் சில நேரங்களில் ஒரே நாளில் அழிந்து போகும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம், சில காரியங்களில் நம்ம பார்த்திருக்கிறோம். ஏதோ ஒரு நோய்களோ ஏதோ ஒன்று வந்தால் ஒரே நாளில் உருகுலைந்து போகிறதை பார்க்கிறோம். ஆனால் மனிதனுக்கு குணங்கள் அது அவங்களுக்கு ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை எப்பொழுதுமே கொடுக்கும். அதனால் அதை விட நல்ல குணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க பழகுங்கள். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதே போல் அதை வசனம் சொல்லி நீதிமொழிகள் 31:30 கூட பார்க்குறோம். அழகு வஞ்சனை உள்ளது, சௌந்தரியம் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அப்போது அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அதான் நல்ல குணநலங்கள். இது இங்கே ஸ்திரீ புகழப்படுவாள் என்று பெண்ணை குறித்திருக்கிறது. இந்த ஆண்களுக்கும் பொருந்தும். ஆண் பசங்க இருந்தாலும் அவங்களுக்கும் இது பொருந்தும். இது இருவருக்குமானது தான், சரிங்களா? அதனால் ஆண் பசங்க ஐயோ இது நமக்கு இல்லை போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. 2 பேருக்குமே நல்ல குணநலன்கள் நிச்சயமாக வேண்டும்.